கிட்டத்தட்ட 110 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியோட ஹார்ட்ல ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு நடுவுல அவங்க வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பங்களாஸ் நிறைய கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு ப்ராப்பர் ஆர்மி பேஸே உருவாக்குனாங்க. இதுக்கு பேரு தான் டெல்லி கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்టిక్యులர் பகுதி. அங்க ஒரு பெரிய கிரேவ்யார்ட் டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியில இருக்குது. இப்போ லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸாவே வந்து இந்த வெள்ளை கலர் சேலை பொண்ணு கதை வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராப்பரா மேரேஜ்க்கு வந்து ரெடி ஆகி போயிட்டு இருக்காங்க. அவங்க ஊர்ல தெரியும்ல, மேரேஜ்லாம் ராத்திரி நேரம் தான் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு கரெக்டா போயிட்டு இருக்கப்போ டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதி அந்த இடத்துல கார் போயிட்டு இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருது. இந்த பொண்ணோட மிகப்பெரிய ஆசையே அவளோட காதலனை ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் பண்ணி இப்படியாவது நம்ம காதலனோட சேர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்டு அந்த ரோட்லயே நின்னுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஒருத்தன் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸோட வந்து அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டுட்டு இருந்த நேரத்துல இடிச்சு அந்த பொண்ணை சாகடிச்சுட்டு கண்டுக்காம அப்படியே போயிருக்கான். இந்த பொண்ணு ரொம்ப வருஷமா அந்த அதுக்கப்புறம் அந்த ஒரு தீராத ஒரு ஆசையினால இறந்து போன ஒரு பொண்ணுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதனாலதான் இந்த பொண்ணு இன்னமும் அந்த டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியில ஒரு ஆவியா சுத்திட்டு இருக்கா. இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வெட்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இருக்கான, அந்த பொண்ணோட லவ், அவன் வந்து ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். ஆனா இந்த பொண்ணுக்கு என்னன்னா, உனக்காக நான் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கேன், நீ எப்படி லைஃப்ல வந்து இன்னொரு ஒரு பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போலாம், அப்ப நீ எனக்கு லாயலா இல்லங்கிற ஒரு ஃபீலிங்குமே இந்த பொண்ணுக்கு வந்துருச்சான்.